வெயிலில் வெளியே போகாமல் இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அந்த டயர்ட்னஸ்ங்கிறது இருக்குது. ஸோ யங்ஸ்டராக இருக்கவங்களுக்கு இருக்குது, அடல்ட் ஏஜில் இருக்கவங்களுக்கு இருக்குது. அது எதனால் மேம் அப்படி ஏதாவது? அவங்கலேருந்து வயசு கம்மியாக இருக்கவங்களுக்கு கூட அந்த பாதிப்பு இருக்குது. இப்போ நைட்டு நம்ம நல்லா தூங்கி எழுந்திரிச்சா தானே அடுத்த நாள் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஸோ அதனால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனோட டியூரேஷன், அதாவது கனவு இல்லாமல் நம்ம தூங்குறோமா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து குவான்டிட்டிங்கிறது இந்த டியூரேஷன். சில பேர் நம்மக்கிட்டே சொல்லுவாங்க, நம்ம தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமும் ஸ்டில் எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரியே இருக்குது, ஒரு நல்லா தூங்கின மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அது செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா மன அழுத்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க சைக்காலஜிக்கலாக நம்ம எப்படி இருக்கோங்கிறத பற்றியுமே நம்மளோட பாடி வந்து டிசைட் பண்ணிக்கும். நம்ம நல்லா இருக்கோமா இல்லை ஏதாவது டிப்ரெஷனில் இருக்கோமா அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்டு பார்த்திங்கன்னா அந்த டேவே வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். கருவேப்பிலை ஜூஸை வந்து டெய்லியும் ஒரு அரை கைப்பிடி அளவு எடுத்து டெய்லியும் வந்து கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கலாம். ஜிஞ்சர் டீ, லெமன் டீ இது மாதிரி குடிச்சிட்டு வரும்போது அவங்களோட பாடியுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும்.